நிறைவாகவும் முழுமையாகவும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. ஆமீன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, அன்புக்குரியோர்களே, அல்லாஹு தஆலா குர்ஆன் ஷரீஃபில் ஓர் வசனத்தில் இவ்வாறு அறிவிப்பான்: வலா தஹ்ஸபன்னல்லாஹ காஃபிலன் அம்மா யஅமலு ஸாலிமூன். இதற்கு பொருள் என்ன? வலா தஹ்ஸபன்னல்லாஹ, நீங்கள் நினைக்கிறீர்களா அல்லாஹ்வை பற்றி, அம்மா யஅமலு ஸாலிமூன், அநியாயக்காரர்கள் செய்யக்கூடிய விஷயத்தை அல்லாஹ் அறியாமல் இருக்கின்றான் என்பதாக. நான் சொன்ன பொருள்ல எந்த அளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சுன்னு தெரியல. இந்த மாதிரி இருக்கிறதுனாலேயே குர்ஆனை யாரும் பார்க்க மாட்டேன். எனக்கு விளங்கலன்னு சொல்லிட்டு குர்ஆன் பிடிக்கலன்னு சொல்றது எப்படிங்க நியாயம்? எனக்கு இட்லி பிடிக்கலன்னு சொன்னா இட்லியை மறுக்கிறது நியாயமா? இப்ப யோசிச்சு பாருங்க. திரும்ப திரும்ப நான் சொல்றது அதுதான். இன்னைக்கு அஹ்ல சுன்னத் வல் ஜமாத்துன்னு சொல்லக்கூடிய எல்லா பள்ளிகளிலும் எல்லாம் இருக்கிறது குர்ஆனை தவிர என்று சொன்னால் மிகை அல்ல. என்னடா அதே தலைப்பை திரும்ப திரும்ப சொல்றானே, புளிச்ச தலைப்பா இருக்க. புளிச்ச தலைப்பு இல்லைங்க, தேவையான தலைப்பு. குர்ஆன் தெரியாதனால மார்க்கமே தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். என்ன கேட்கிறான்னா அல்லாஹு தஆலா, அநியாயக்காரர்கள் அநியாயம் செய்கிறார்களே, இதை பற்றி அல்லாஹ் தெரியாமல் இருக்கிறானா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த ஆயத்திற்கு ஈடான ஒரு ஹதீஸும் கிடையாது. நான் இங்க அல்லாஹ் உயர்த்தி ரசூலை தாழ்த்திலாம் சொல்லல, நவுது பில்லா. இங்க நிறைய விளக்க உரையாளர்களா பிறந்திருக்காங்க. இப்படி எல்லாம் பிரிச்சு பிரிச்சு சொல்லுவாங்க, ஹஸ்ரத் இப்படி சொல்லிட்டாரு அப்படி சொல்லிட்டாருன்னு. அங்கேயும் அறியாமைத்தனத்தை நம்ம காட்டிட்டு இருக்கோம். அப்ப இதற்கு விடை என்ன? அப்ப அநியாயம் செய்யக்கூடியவர்களை அல்லாஹ் விளங்கி வைத்திருக்கின்றான். எனவேதான் ஃபிரௌனுக்கு தண்டனை கிடைத்தது, நம்ரூதுக்கு தண்டனை கிடைத்தது, ஹாமானுக்கு தண்டனை கிடைத்தது. நீங்க தண்டனைன்னு சொன்னா, அநியாயம் செஞ்சவனு தண்டனை கொடுக்கணும்னு சொன்னா முதல்ல நம்ம தான் சாவும். நம்ம அநியாயம் செய்யலையா? என்ன கேட்டா என்ன மாதிரி அநியாயக்காரன் யாருமே இல்லை, என்ன மாதிரி கோபக்காரனே யாரும் கிடையாது, தெரியுமா? என் பசங்க பதறுவாங்க, ஐயோ டென்ஷன் பார்த்திடாங்க. அதே மாதிரி என்ன மாதிரி இறக்க ஒண்ணவனும் யாரும் கிடையாது. தவறு செய்யும் போது மாறிடுது, முகம் மாறிடுது. யார்தான் அநியாயம் செய்யல? அநியாயம் செய்யக்கூடியவனுக்கு உடனே தண்டனை என்று அல்லாஹ் எழுதியிருந்தால் உலகத்தில் மனித வர்க்கமே இருக்காது. என்னங்க இருக்குமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நம்ம செய்யவே இல்லையா? அவங்க நல்லவங்களா? மலக்குமார்களா? இல்ல நபிமார்களா? எத்தனை பேர் கெடுதி செய்து உட்கார்ந்து இருக்கோம், சொல்ல மாட்டோம். தன்னைத்தானே ஷைத்தான் என்ன பண்ணுவா தெரியுமா? உன்ன மாதிரி நல்லவன் யாரும் இல்ல, உன்ன மாதிரி நல்லவன் யாரும் இல்ல. எது வரைக்கும்? நம்ம நரகத்துல தள்ளுற வரைக்கும். நரகத்துக்குள்ள நம்ம போயிட்டோம்னு வச்சுக்கோங்க, நவுசு பில்லா அல்லாஹ் காப்பாத்தணும். அப்ப சொல்லுவான், உன்ன மாதிரி கெட்டவன் யாருமே இல்ல தெரியுதாடான்னு கேட்பான் ஷைத்தான். இது ஹதீஸுங்க. தன்னைத்தானே பரிசுத்தமாக்கி கொண்டே இருப்பான் ஷைத்தான். ரசூலுல்லாஹ் எங்கேயுமே தன்னைத்தானே நல்லவரும் சொன்னதே கிடையாது. ஹதீஸ் இருக்கா? ரசூலுல்லாஹ்வை விட நல்லவங்க யாருமே கிடையாது. சரி, இப்படி நிறைய விஷயங்கள். ஒண்ணு மட்டும் சொல்றேன், எதை விதைக்கின்றோமோ அதை தான் அறுவடை செய்ய முடியும். என்னங்க, வயல் இருக்குது, பெரிய பல ஏக்கர்ல இடத்த வச்சிருக்கோம். தக்காளி விதைய போட்டா கத்திரிக்காய் வரும், மாங்காய் விதைய போட்டா ஆப்பிளா வரும். இதெல்லாம் விளங்குது இல்ல நமக்கு? வெங்காயம் எல்லாம் விளங்குது இல்ல? இந்த வெங்காயம். அப்போ நம்ம செய்யக்கூடிய அநியாயத்தை விதைத்தா நமக்கு வரக்கூடிய அறுவடை என்னவா இருக்கும்? நரகம் தானே இருக்கும். வேற என்ன கிஃப்ட் தர முடியும்? கிட்டத்தட்ட
468 நாள் யுத்தம். பதர் 468 நாள் கிடையாது, உஹது கிடையாது, ஹுனைன் கிடையாது, ஹந்தக் கிடையாது, அஹ்ஸாப் கிடையாது, தபூக் கிடையாது. 468 நாள். அநேகமா 468 நாள் நான் நினைக்கிறேன் இந்த பள்ளிவாசல்ல இதுவரைக்கும் எத்தனை பேர் இருக்கிறாங்களோ இல்ல வர இருக்கிறாங்களோ அத்தனை பேரும் உயிரோடு இருந்த நாட்கள். என்னங்க, 468 வயசு, 468 நாள் பிறந்த குழந்தையுடைய வயசு. அந்த குழந்தைங்க வரலையே, வருமா? 468 நாள்னா எத்தனை வயசுங்க அந்த குழந்தைக்கு? 1.25 வயசா? 1.25 வயசுக்காக நான் பயன் பண்ணலங்க. இங்க அந்த மாதிரி பசங்களும் யாரும் இல்லைங்க. அந்த பையனு கூட அவ்வளவு இருக்காதுன்னு நினைக்கிறேன். இல்ல இருந்தா இருக்கலாம், ஒரு பையன் இருக்காங்க. அப்போ இந்த 468 நாள் போர் என்ன போர்னு தெரியல. அவங்களுக்காக நம்ம என்ன செஞ்சோம்? நீ என்ன செஞ்ச கேட்டீங்கன்னு சொன்னா என்கிட்ட விடை இல்லைங்க. உங்ககிட்ட விடை இருந்தா சொல்லுங்க. பசிச்சா நம்ம சாப்பிடுறோம் தனக்காக, தாகம் வந்தா தண்ணீர் குடிக்கிறோம், சுகர் வந்தா மருந்து சாப்பிடுறோம், பிபி ஏறினா மருந்து சாப்பிடுறோம். எனக்கு பிடிச்ச நோய் அது, பிபி தான் நமக்கு இருக்கு. இதுல நம்ம இன்னும் ஏற்றி விட்டா என்ன ஆகும்? ஏற்கனவே மருந்து சாப்பிட ஆரம்பிச்சாச்சு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எனவே அப்ப 468 நாள் அந்த மனிதர்கள், அந்த கூட்டம், அந்த இனம் இஸ்லாத்தை விட்டுருச்சா? ஈமான விட்டுருச்சா? ஈமான இழந்துருச்சா? போர் நிறுத்த அறிவிப்பு வருது. போர் நிறுத்த அறிவிப்பு வந்தவுடன் தடுக்கப்பட்ட கதவுகள், எதுவும் உள்ள வரக்கூடாது தடுத்து இருந்தாங்க தெரியுமா? இந்த மாதிரி அநியாயமான போர் உலகத்துல எனக்கு தெரிஞ்ச ரசூல்லாவுடைய காலத்துல கூட கிடையாதுங்க. பதர்ல நான் போனா டாபிக் இல்லாத போயிருது எனக்கு. பதர்ல சஹாபாக்கள் இருந்த பகுதியில தான் தண்ணீர் இருந்துச்சு. ரசூல்லா என்ன தீர்ப்பு சொன்னாங்க தெரியுமா? இந்த தண்ணீர் நமக்கு மட்டும் உரியதல்ல, நம்ம எதிர்த்து போராட வந்தவங்களுக்கும் உரியதுன்னு. இன்னைக்கு எல்லா கதவையும் மூடிட்டான், அடிக்கிறான். அந்த கதவுகள் தற்காலிகமாக திறக்கப்பட்டிருக்கின்றன. அதுவும் அரசியல் இருக்கலாம், அதுக்கு பிறகு நான் போக விரும்பல. ஆனா உள்ள உதவி கரம் என்று வரும்போது முதல்ல அவங்க செஞ்ச சேவை என்ன தெரியுமாங்க? தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். பள்ளிவாசல் கட்டியிருக்காங்க, பிளாஸ்டிக் பள்ளிவாசல். வெளியே இருக்கு பாத்தீங்களா? பிண்டால், பந்தல். ஏன்னா இருக்கிற பள்ளியெல்லாம் இடிஞ்சிருச்சு. தொழுக இடம் இல்ல, இருக்க இடம் இல்லைங்க. அது மட்டும் இல்லைங்க, நமக்கு மட்டும் குளிர் கிடையாது. எல்லா பாதுகாப்பு வலயத்துக்குள்ள நம்ம இருக்கிறோம். நம்மளால இந்த குளிர் தாங்க முடியல. அங்க பெரிய பெரிய முதியோர்கள் எப்படி தூங்கி இருக்காங்க தெரியுமா? நான் பொய் சொல்லலைங்க, பொய் சொல்லலைங்க. அல்லையாது பில்லா. மெம்பர் படியில பக்கத்துல பார்த்து பொய் சொல்றதுக்கான தருணமா இல்ல கேட்கறதுக்கான நேரம் உங்களுக்கு இருக்கா? பல பெரியவங்க குளிரை விட்டு பாதுகாக்கிறதுக்கு புளிய நோண்டி உடம்பு இங்க வரைக்கும் உள்ள விட்டுட்டு தலை மட்டும் மேல. குழந்தைகள். எவ்வளவு பெரிய கடினமான நிலைமை, எவ்வளவு பெரிய அநியாயம். பக்கத்திலேயே கோடிக்கணக்கில், லட்சக்கணக்கில், மில்லியன் பில்லியன் டாலர்ல வாழ்ந்துட்டு இருக்காங்க சவுதி. இன்னும் சொல்லவா? இன்னும் சொல்ல வேணாம், எவ்வளவோ சொல்லலாம். எல்லா முஸ்லிம் நாடுகளுக்கு பின்னாடியும் உள்ளேயும் இஸ்லாம் என்ற வார்த்தை இருக்கிறது. சவுதிக்குள்ள அந்த பேர்ல கூட இஸ்லாம் இல்ல, தெரியுமா உங்களுக்கு? என்ன பேரு? சவுதி மலக்கத்துல் அரபியாவா? அரபியான மொழி. சவுதி என்கின்றவர் ஒரு நபரை குறிக்கும். மலக்கத்துன்னா அரசன் என்பது அர்த்தம். பெயர்ல கூட இஸ்லாம் இல்ல. சரி, இவ்வளவு கொள்வோம் சொல்லக்கூட ரத்த உறவு கூட இருக்கிறாங்க. அவங்க யாரு? பாதிக்கப்பட்டவங்க ரத்த உறவா கூட இருக்கலாம். எந்த இடத்திற்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஹிஜ்ரத் செய்தார்களோ, எந்த இடத்திற்கு மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஹிஜ்ரத் செய்தார்களோ, எந்த இடத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் போன்ற மாபெரும் நபிமாருடைய கபர் இருக்கிறதோ, அங்க இந்த அநியாயம்.
எந்த பள்ளியிலிருந்து ரசூலுல்லாஹ் மேராஜுக்கு சென்றார்களோ அந்த பள்ளிக்கு பக்கத்துல நடக்கக்கூடிய அநியாயங்கள். அது மட்டும் இல்ல, வந்திருக்கான அமெரிக்கால பேர் என்ன, ட்ரம்பா? அவன் பேர் கூட வாயில வர மாட்டேங்குது. அவன் என்ன சொன்னா தெரியுமா? 20ஆம் தேதி ஆட்சி அமைக்க போகின்றோம், காசாவை நரகமாக்குவோம். ஓப்பன் ஸ்டேட்மெண்ட், காசாவை நரகமாக்குவோம். இன்னைக்கு என்ன நிலைமை தெரியுமா? கலிபோர்னியா, ஆஞ்சலிஸ், இது ரெண்டுமே சொன்னா இங்க இருக்க வாலிபருக்கெல்லாம் புத்தாட்ட ஆடுற மாதிரி ஒரு சந்தோஷம் இருக்கும். இருக்கிற எல்லா அனாச்சாரங்களும் அங்க உண்டு. எல்லா அனாச்சாரங்கள். ஒரு ஆண் இன்னொரு ஆணை நிக்கா பண்ணிக்கலாங்க, ஒரு பெண் இன்னொரு பெண்ணை நிக்கா பண்ணிக்கலாம். இதை விட அனாச்சாரம் சொல்ல இன்னும் ஓப்பனா, ஹாலிவுட் ஹில்ஸ் அதுக்கு பேரு. எல்லா கிற்களும் அங்க இருக்கான். அதிகமாக இருக்கக்கூடியவர்கள் யூதர்கள், அதிகமாக இருக்கக்கூடியவர்கள் ஹாலிவுட் நடிகர்கள், அதிகமாக இருக்கக்கூடியவர்கள் மிகப்பெரிய செல்வந்தர்கள், சொல்லிக்கிட்டே போல. விஐபி விஐபி தரிசனம் இல்லாத ஒரே இடம் அல்லாஹுடைய பள்ளிவாசலும் கபரஸ்தானும். நாங்க புரியலையோ? விஐபி இல்லாத ஒரே இடம் எது? அதை கொண்டு வந்துடாதீங்க. நவுதுபில்லா, நவுதுபில்லா. விஐபிக்குன்னு ஒரு இடம் இல்லாத இடம்னா லாஸ்ட்ல இருக்கீங்க. தெரியுது தெரியுது. ஏன்னா எந்த இடம்? தூங்கிட்டுல இருக்க கூடாதீங்க. சொல்லுங்க, தூங்கிட்டு இருக்கிறதுக்கு நான் ஏன் பேசுறது? தாலின் கிட்ட கூட வாசிட்டு போயிடலாம்ல. அல்ஹம்துலில்லாஹ், அது கூட தெரியும் சொல்லுவாங்க. நீ பேசுறத விட தாலின் நல்லா இருக்கு பண்றோன்னு. அப்படிப்பட்ட சூழலில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். என் பேச்சு பிடிக்காட்டி பரவாயில்ல, என் வார்த்தை பிடிக்காட்டி பிடிக்காது, நம்ம முடிச்சுக்கணுங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. டெக்னாலஜி தோத்துருக்கு, மருத்துவம் தோத்துருக்கு, அறிவியல் தோத்துருக்கு, விஞ்ஞான தோத்துருக்கு. எங்கேயோ வரக்கூடிய நிலநடுக்கம் தெரிந்த அமெரிக்காவுக்கு தன்னுடைய நாட்டுக்குள்ள பிடிக்க போற தீ தெரியவில்லை. கட்டுப்படுத்த தண்ணீர் தண்ணீர் கேட்கிறாங்க. அவன் ஏன் எத்தனையோ டேங்க்ல பெட்ரோல் சேமித்து வச்சிருக்கான்ல, ஊத்த வேண்டியதானே? சவுதி அரேபியில இருந்து நம்ம நாட்டுல இருந்து திருடிருக்காங்க நிறைய. முஸ்லீம் நாடுகள் இருந்து தானே எடுத்துட்டு போயிருக்கான் பெட்ரோல் டீசல்லாம். அதை வச்சு அடைக்க வேண்டியதானே? அணைப்பதற்கு தண்ணீர் இல்லை. வல்லாஹு காலிபுன் அலா அம்ரிஹி. அல்லாஹ் அவ்வப்போது காட்டுறான். 20ஆம் தேதி காசா நரகமாகும் சொன்ன இல்ல, 20ஆம் தேதி நீ பதவி ஏற்கிறதுக்கு முன்னாடி ஜனவரி 7ல இருந்து எனக்கு தெரிஞ்சு 17 வரைக்கும் இப்ப என்ன நிலைமை எனக்கு தெரியாது. அப்படிப்பட்ட தீ. கட்டிடங்கள்லாம் எவ்வளவு தெரியுமா? 40 மில்லியன், 400 மில்லியன். 1 மில்லியன் எவ்வளவுங்க? 10 லட்சம். 1 பில்லியன்னா 100 கோடி. கஷ்டப்பட்டு எடுத்திருக்கேன் நான். படிக்காதவங்க பெருமையா சொல்றேங்க. படிக்காதனால நான் தொழுகையாளியா இருக்கேன். படிச்சவன் பூரா என்னங்க பண்றான் இன்னைக்கு? அதை கொண்டு வா, இதை கொண்டு வா, இதை கொண்டு வா. வேலை நடக்காது, எதுவுமே நடக்காது. ரூல்ஸ் ஃபாலோ பண்றாங்களா? லூஸ் ஃபாலோ பண்றாங்க அவங்க எல்லாம். வேற ஒண்ணும் கிடையாது. எது இந்த ரூல்ஸ்? அல்லாவை எதை பொருத்தி கொள்கின்றோமோ, அல்லாஹ் எதை வைத்து பொருந்தி கொள்கின்றானோ அதாங்க ரூல்ஸ். இல்லடா நம்ம எல்லாம் லூஸுங்க. அந்த மாதிரிதான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இவ்வளவு பெரிய சக்தி ஏங்க அந்த காலத்துல ஃபிரௌன் சக்தினா இப்போ அமெரிக்கா சக்தி இல்லையா? வல்லரசு. நான் ஏத்துக்கிற வல்லரசுன்னு என்ன ஆச்சு? அணைக்க முடியலங்க. சொந்த நாட்டுக்காரர்கள் அகதியாக ஆகிவிட்டார்கள். அதாவது 4.5 லட்சம் கோடி தாஸ். எவ்வளவு? 4.5 லட்சம் கோடி. 2 லட்சம் ஏக்கர் எல்லாம் கரியா மாறிடுச்சு. இவன் காசாவை நரகமாக்குறானா? காசாவை நரகமாக்க இவங்க போராடுறது எத்தனை வருஷமா தெரியுமா? எங்க சொல்லுங்களேங்க. இந்தியா சுதந்திரம் எப்போ அடைஞ்சிச்சு? 147 1947. எனக்கு அடிக்கடி சொல்லுங்க பக்கத்துல உட்காங்க. எனக்கு உலக வரலாறு தெரியாது. 1947ல இருந்து இவங்க அழிக்கிறது பாக்குறாங்க காசாவை. 1947ஆம் ஆண்டு துவங்கின போறது இன்னும் முடிவுக்கு வரல. இப்போ கூட அவன் தோத்துட்டான். வேற வழி இல்லை. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 2 லட்சம் ஏக்கர் எரிந்து சாம்பல்.
10,000 மாடு, வீடுகள், கடைகள், மருத்துவமனைகள், சர்ச்சுகள் எல்லாம் அழிந்துவிட்டன. இது யாருடைய சக்தி? ட்ரம்ப் சொன்னார் இல்ல, நரகத்தை ஆக்கப் போகிறேன், நரகத்தை காட்டப் போகிறேன். யாரை பார்த்து? நான் சொல்ற குரான் ஹதீஸ் எவன் கையிலையும் எவனுடைய உள்ளத்திலையும் இருக்கின்றதோ அவன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாத்துடைய சுன்னத்துல இருக்கிறான். ஒரு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மாதிரி ஒரு சாதாரண நபர் தானேங்க, ஒரு மனிதர் தானேங்க. அவரை எரிக்கிறதுக்கு ஏங்க ஒரு நாடே திறந்து அந்த நெருப்பு குண்டத்தை உருவாக்குது? தெரியும், இப்ராஹிமுக்கு பின்னாடி அல்லாஹ் இருக்கின்றான். என்னங்க அவ்வளவு பெரிய எரிபொருள் எப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அதுல போடுறதுன்னு தெரியல, நெருப்பு உண்டாக்கிட்டாங்க, கொழுந்து விட்டு எரியுது. இப்ப போய் எப்படி போடுறது? அந்த காலத்துல ஹெலிகாப்டர் கிடையாது தூக்கி போடுறதுக்கு. அதுவும் ஷைத்தானே சொல்லித்தான், மின்தலித் என்று சொல்லப்படுகின்ற ஒரு லிப்ட் மாதிரி ஒரு கட்டையை உருவாக்கி தள்ளி விட்டாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அல்லாஹ் சொல்றா, குல்னா நாங்கள் கூறினோம், யா நாரு நெருப்பே, கூனி ஆயிடு, பர்தா குளிர்ச்சியான பூங்காவாக மாறிடுங்களா. இப்போ அந்த நெருப்பு ஏன் இவங்களை சுட்டரிக்குது சொல்றாங்க. சொல்லக்கூடிய வானத்திலும் கொட்டுற மாதிரி இருந்துச்சா. யார் பத்த வச்சா? பல பேர் கேட்டாங்க, நானும் கேட்டேன். எந்த தீவிரவாத இயக்கம் இதை ஏற்றுக்கொள்ளும்? கலிபோர்னியால எரியக்கூடிய நெருப்பு இருக்கு, எந்த தீவிரவாத இயக்கம் ஏற்றுக்கொள்ளும்? நல்ல பேர் வச்சிருப்பாங்க, லஷ்கரே தைபா, ஜெய்ஷே முகம்மது, பேரை பாருங்க. அல்லாஹ், அதுல கூட அதுலயா நல்ல பேர் இருக்குது. நம்ம பசங்க பேர் அப்படி இருக்காத, யாருமே வைக்காத பேரை சொல்லு, குண்டு ஊசின்னு வச்சுக்கோ. நம்பாலு இந்த கேள்வி நம்மள கேட்டா சூடு ஏறுமா ஏறாதாங்க? நான் கேட்கிறேன், உமர் ஃபாரூக், அலி அக்பர், இதை விட அழகான பேர் வேணா என்ன வைக்கிறது? சரி, எனவே 1000 சொகுசுக்கார்கள் சொல்லிக்கிட்டே போகலாம். பாருங்க, நமக்கெல்லாம் தெரியல, ஜான் சீனா, இங்க நிறைய பேர் ரசிகர்கள் இருப்பாங்க, வாலிபர்கள். WWE அவன் வீடு போயிடுச்சு. நான் அவர் நல்லவரா கெட்டவரா எனக்கு தெரியாதுங்க, நான் இருக்கிறது சொல்றேன். அவர் வீடு எரிந்துருச்சு. ராக்குக்கு பேர், உண்மையான பேர் எனக்கு தெரியாது, பாறைன்னு சொல்லுவாங்க. ராக்குனா பாறை தானே, அது என்ன தெரியல, தே ராக்குன்னு வருவான் கிறுக்க மாதிரி ஒருத்தன். அவன் வீடு, ஜான் சீனா வீடு 40 மில்லியன், ராக் வீடு 170 மில்லியன். அதே மாதிரி அமேசானா அதோடைய ஓனர் வீடு எல்லாம் முடிஞ்சு போச்சு. இன்னொருத்த ஏலன் மாஸ்க், அவன் விண்வெளியிலே இருப்பான் போலுக்கு. விண்வெளியே ஆராய்ச்சி செய்தவனுக்கு தான் வீடு எரிய போதுன்னு தெரியலங்க. எனவே அல்லாஹ்வுடைய யார்களே, பெரியோர்களே, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம ஆணவம் கபருக்கு போற வரைக்கும் தான். நேற்று கூட நமக்கு தெரிஞ்ச ஒரு தாய், எப்ப பார்த்தாலும் சிரிச்சுட்டே சலாம் சொல்வாரு. அவர் பேர் தெரியல எனக்கு, கண்ணஞ்சாவடி பெருங்குடியில் இருப்பார். பாருங்க, ஹாஜியார் சொல்ல, ஷம்சுதீன் பாய். இன்னைக்கு ஹயாத்தா இல்லைங்க, ஹயாத்தா இல்ல. பிஜி வச்சு நடத்திட்டு இருந்தாரு. அவருடைய மகனார் கூட ஆடி. இதாங்க ஹக்கீக்கத்து, இதாங்க உண்மை. இன்னைக்கு நம்ம இறந்தோம்னு சொன்னா அடுத்த ஜனாதா எப்போன்னு கேட்போம். அந்த ஜனாதா வரைக்கும் அசரத்துடைய பேர் இருக்கும். அதுக்கப்புறம் வேற அசரத்து வந்துருவாங்க. அந்த அசரத்தை பத்தி அவங்க மனைவி மக்கள் வேணா அழுவலாம். நம்ம அழுவோமா? அம்மா அத்தாவுக்கே இறந்த அம்மா அத்தாவுக்கே ஒரு ஃபாத்தியா ஓதாத மராமருது, நான் ஃபாத்திஹா தருத், அப்படி வாழ்ந்துட்டு இருக்கோம் இல்லைங்களா? எல்லாரும் இல்லைங்க, சுயநலமான வாழ்க்கைங்க. அப்படி வாழ வேணாங்க. சரி, ஒரு விஷயத்த சொல்லி முடிக்கிற டைம் ஆயிருச்சு. நிறைய சொல்லணும்னு நினைச்சேன். ஆது கூட்டத்துல, சமூது கூட்டத்துல நிறைய அவங்க நிராகரிச்சாங்க. அல்லாஹ் தாலா இதே மாதிரி சஹரஹா அலைஹிம் சபஅ லயாலின் வஸமானியத அய்யாம் குசூமன், சபஅ லயாலின் 7 இரவுகள், வஸமானியத அய்யாம் 8 பகல்கள் தொடர்ச்சியாக, பிரீஹின் ஆத்தியா ஒரு காற்று அனுப்புனா. இத கூட சொல்றாங்க, 140 கிலோமீட்டர் வேகத்துல காற்று அடித்தது, மேலிருந்து நெருப்பு கொட்டியது. கட்டு பச்சை மரம் எரியுதுங்க, பச்சை மரம் எரியுது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆது கூட்டத்தை அழிக்கும் பொழுது புதன்கிழமை காலைல ஆரம்பிச்ச அந்த காற்று அடுத்த புதன்கிழமை காலை வரைக்கும். எத்தனை இரவு சொன்ன? இப்படிதான் கேள்வி கேட்காத சொல்ற. மாட்டிட்டீங்களா? இதுவே தெரியலையே.
எல்லாம் தெரியும் அடிச்சுட்டு போய் உட்கார்றீங்களா ஆபீஸ்ல? சொல்லுங்க. நான் சொல்லிட்டேன், ஆன்சர் சொல்லிட்டு தான் கேள்வி கேட்கிறேன். 7 இரவு 8 பகலுன்னு சொன்னேன். புதன்கிழமை காலையில ஆரம்பிச்ச காற்று புதன்கிழமை காலையில முடிஞ்சுச்சு. இப்ப அது வருதா இல்லையா? குர்ஆன் சொல்ற ஆயத்துங்க எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இல்ல, புதன், வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், 8 பகல், அப்போ 7 இரவு. எப்படி? இவ்வளவு நேரம்லாம் தேவையில்ல அல்லாவுக்கு. இது ஒரு உதாரணத்துக்கு கொடுத்தது அல்லாஹ். அதே மாதிரி சமூது கூட்டத்தை ஒரே ஒரு கத்து, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் போனாங்க, ஒரு கத்த சொன்னா அல்லாஹ், ஒரே சத்தம், அம்மா சமூது ஃபஉஹ்லிகு பித்தாகியா. தாகியான ஒரே ஒரு கதறல். யாருது? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்த கத்த சொன்னாங்க, செத்து போயிட்டாங்க. அவங்க செத்து போயிட்டாங்க. நிராகரிக்கிறவங்க அப்படித்தானே சொல்லணும். நம்மளாம் இந்த கூட்டத்துல ஆயிடக்கூடாதுங்க. சரி, இன்னொரு விஷயத்த சொல்லி முடிக்கிறேன். இன்னைக்கு குர்ஆனையும் ஹதீஸையும் பின்னாலே போனவங்க என்ன முடிவாச்சு தெரியுங்களா? ஹிலேரியன் ஹெக்கி கூகுள்ல சர்ச் பண்ணி பாருங்க. இவர் யாருன்னா, சர்ச்சிலேயே பிறந்து சர்ச்சிலேயே வளர்ந்து பெரிய ஃபாதர் ஆகி பெரிய பெரிய இன்தாலிகா ரூம் கலிபோர்னியால பெரிய ஃபாதரா இருந்து, நான் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கேன் குர்ஆனை, கண்டிப்பாக ஈசாயியத் கிறிஸ்டின் மதம்தான் உண்மையானதுன்னு அறிவிப்பு செய்ய போறேன்னு சொல்லிட்டு போனவர் மிகப்பெரிய ஃபாதர். நியூஸ்ல வந்த செய்திங்க, அறிவிப்பு செய்யறார் சில நாட்களுக்கு பிறகு, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. இது நியூஸ்ல வந்த செய்தி. இந்த பேரென்னா போட்டு பாருங்க, உங்க எல்லாருக்கும் கிடைக்கும். குர்ஆனை தொட்டவன் உண்மையான முஸ்லீம் ஆயிட்டா. பிறவியில முஸ்லீமா பிறந்துட்டு குர்ஆனே தொடாம இருக்கிறனா இன்னும் உங்களுக்கு வாழ்க்கைக்கு உரிமை கொடுக்க மாட்டோம். ஐயோ பயம், இது செய்ய மாட்டோம், பயம். குர்ஆனை விட்டா ஒன்னும் செய்ய முடியாதுங்க, ஹதீஸை விட்டா ஒன்னும் செய்ய முடியாது. எனவே குர்ஆன் ஹதீஸுடைய வழியில தாவத்துடைய பணியை செய்ய வேண்டும். அததான் உலமாக்களும் சரி, இல்யாஸ் ரஹ்மத்துல்லாஹி சரி, எல்லாரும் அதான் சொல்றாங்க. மாற்று கருத்துலாம் கிடையாது. கொஞ்சம் வேற மாதிரி நினைச்சிட்டீங்கன்னா நான் என்ன பண்ண முடியும்? எனவே அல்லாஹ் நல்லடியார்களே, பெரியோர்களே, எதை விதைக்கின்றோமோ அதை தான் அறுவடை செய்வோம். என்னடா ஞாயிற்றுக்கிழமை குடியரசு தினமாச்சே, அதை பத்தி ஏதாச்சும் சொல்லுவான்னு என்ன சொல்றது? இவனை பத்தி பேசி பேசி பெஜாராயாச்சு. எத்தனையோ உலமாக்களை தொங்க விட்டாங்க. அந்த உலமாக்களையாவது உயிரோட தொங்க விட்டாங்க, ஷஹீதாக்குனாங்க. இன்னைக்கு என்ன பண்றோம்? நல்லா இருக்கிற உலமாக்களை நம்ம தொங்க விட்டுட்டு இருப்போம் இல்லையா? எனவே யாரையும் கஷ்டப்படுத்த வேணாம். மறுபடியும் மறுபடியும் சொல்றது என்னன்னா, தௌபா இஸ்திக்ஃபார் செய்யுங்க. தன்னுடைய சொல்லாலும் செயலாலும் யாருக்கும் நாம் எதுவும் செய்யக்கூடாது என்பதுதான் மாபெரும் சுன்னத். ரசூல்லா சொல்லுவாங்க, எந்த சஹாபியை பத்தியும் தவறான கருத்தை என்கிட்ட சொல்லிடாதீங்க. ஹிந்து தெரியுமா தெரியாதா? ஹம்சா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை அவங்களுடைய இதயத்தை கடிச்சு துப்புனவங்க. அவங்க முஸ்லீம் ஆயிட்டாங்க, சஹாபி ஆயிட்டாங்க. ரசூல்லா சொன்னதுல என் முன்னாடி வந்துடாதீங்க மறுபடியும். ஏன்னா உங்களை பார்க்கும் போது என்னுடைய சிறிய பிள்ளை ஞாபகம் வர்றாங்க. அதனால உங்களுக்கு ஏதாவது அல்லாஹ் பாதிப்பு கொடுத்துடலான்னு சொன்னாங்க. யார பத்தி எந்த நப்சும் சொல்லாதீங்க. அப்படிப்பட்ட ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்துங்க நம்ம. அல்லாஹ்வுக்காக பெருமையை தூக்கி குப்பையில போடுங்க, ஆணவத்தை தூக்கி துறைப்பாக்கும் குப்பையில போடுங்க. என்னங்க ஆணவம்? மூச்சு போச்சுன்னா மையத்துங்க என் பேரு, உங்க பேரு. இதை விட என்னங்க சொல்றது? சொல்லுங்க. எதை சாதிச்சோம் சொல்லுங்க. 40 வயசு 50 வயசு ஆயிடுச்சு, நமக்கு 60. என்ன சாதிச்சோம்? நம்ம இறந்தா ஒருத்தராக அழுகணுமா இல்லையாங்க? தாத்தா இறந்துட்டாருங்க அப்படியே சொல்லுவாங்க. மனைவி அழுகுங்க. ரசூலுல்லாஹ் அழுதுருக்காங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய மகன் இறந்துட்டாங்க. ரசூலுல்லாஹ் குழந்தைய வாங்கிட்டு அழுகுறாங்க. சஹாபாக்கள் காய்ச்சல், யார சொல்ல நீங்க அழுகுறீங்களா? அன்பின் காரணமாக அழுகின்றேன். இது வேறு விஷயம். கதறி கதறி அழுவக்கூடாது, அடிச்சுட்டு அழுவக்கூடாது, தன்னைத்தானே தாக்கிட்டு அழுவக்கூடாது. எனவே ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்தை யார் ஹயாத்தாக்குறது? கிறிஸ்டின் பாதவங்க. அவருடைய தோற்றம் மாறி இருக்கு, பெரிய தாடியோட. எல்லா மக்களையும் அழைச்சிருக்காரு. எல்லாருக்கும் சொல்கின்றேன், இறுதி
நூல் குர்ஆன் ஷரீஃப், இறுதி ரசூல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் ஈமான் கொள்கின்றேன், இதுதான் சத்திய மார்க்கம். அவங்களுக்கு தெரிஞ்ச உண்மை நமக்கே இங்க தெரியல. ஒன்றும் தெரிஞ்சிருக்குன்னு நினைச்சிருக்கீங்களா? ஜும்மாக்கு வந்தனால ஜும்மாக்கு வந்திருக்குமா, சும்மா வந்திருக்குமா? சரி, இதுக்கு மேல பேசக்கூடாது, டைம் ஆயிடுச்சு. தயவு செய்து பழி வாங்குறது, அம்மா அத்தா உயிரோட இருந்தா அதாங்க சொர்க்கம். மறுபடியும் சொல்றது, இறந்த பிறகு தவிப்பீங்க, இறந்த பிறகு தவிப்பீங்க, இறந்த பிறகு வரமாட்டாங்க, கனவுல வரலாம். தயவு செய்து ஹயாத்தா இருக்காங்கன்னு சொன்னா கண்டிப்பா மனஸ்தாபம் இருந்தாலும் அவங்க அநியாயம் செஞ்சிருக்க மாட்டாங்க. செஞ்சிருந்தாலும் மன்னிப்பு கேளுங்க. உங்க அம்மா அத்தா, நம்ம அம்மா அத்தா. வாக்குறுதா அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன். தொழுதுள்ள தொழுதுள்ளம் 5 நிமிடம்.